இன்பங் காணவும் மொழி கேட்க உம்மையே நாடி வந்தேன். இறைவா உம்மாலயம் தேடி உன் புகழ் பாட வந்தேன். ஆலயம் வாழும் இறைவா உந்தன் அருள் பெற ஏந்தி நின்றேன். ஆலயம் வாழும் இறைவா உந்தன் அருள் பெற ஏங்கி நின்றேன். உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நாளும் 1000 ஆண்டுகளே ஆனந்த கீதங்களே. இறைவா உம்மாலயம் தேடி உன் புகழ் பாட வந்தேன். ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் உடையவர், பொறுமையும் பேரிரக்கமும் கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் இனிமையானவர். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, ஆண்டவரோடு வாழுவதும் ஆண்டவரை பிரிந்து வாழுவதும் எது சரியானது எது பிழையானது என்பதை நாங்கள் என்ன வகையிலே தீர்மானிக்க முடியும் என்பதை இந்த இறைவார்த்தைகள் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆண்டவரோடு வாழுவது என்பது நாங்கள் உண்மையான அன்போடு உண்மையான பரிவோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அழைப்பை இன்றைய இறைவார்த்தை எங்களுக்கு தருகின்றது. இன்று இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களை நினைத்து மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற குயின்டன் ராஜி 50வது பிறந்த நாள், ராஜ்போல் டவ்னியா, நேசன் ஆகாஷ் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர் இந்த உலகத்திலே வாழ்வு என்ற கொடையை பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவதற்காக இறைவனுடைய துணையை தொடர்ந்து மன்றாடி கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே இவர்கள் தங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எனும் இறைவன் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற கிரேஷியன் மரியனாகி என்பவர் கருணை ஆண்டவரூடாகவும் காணிக்கை மாதாவினூடாகவும் தாங்கள் பெறுகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றார்கள், வேண்டுதல் புரிகின்றார்கள். வீசா கிடைக்க வேண்டும் என்று தேவதாயாரிடம் மன்றாடுகின்றார்கள். ஜெயக்குமார் கோவந்தி என்பவருடைய கருத்துக்காக திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்து போன ராமலிங்கம் வேதநாயகம், பிலோமினா வேதநாயகம், செபஸ்டியன் ஆனாயமுத்து, செபஸ்டியான் பபா, செபஸ்டியான் தேவதாஸ், செபஸ்டியான் ஆண்டனி குயின், டேவிட் லசி, சிங்கராயர் திரேசம்மா, லோகதாஸ் பூவம்மா, சோமாலை சிறில், ஜார்ஜ் கோஸ்டன், சிங்கராயர் பிலிப், சேவியர் மேரி ரோஸ், சேவியர் மேரி சுபாஜனா, பிலிப்ஸ் மத்தியோஸ், பேட்ரிக் கிருபாகரி, பிரான்சிஸ்கம்மா, அலெக்சாண்டர் இமெல்டா, ஜார்ஜ் ஜான் ரிச்மன், ஜார்ஜ் மேரிய கொரட்டி, மனுவல் சுஜித், போல் அஜந்தன் வாஸ் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், இவருடைய பிரிவினாலே தீர்வு கொண்ட ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதல் படுத்தவும் திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்முடமை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல் அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கங்காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல ஜாக்கோப்புக்கு வாக்கு பெறலாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரைக்கு பல்லவியாக. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவரின் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினங்கொள்பவரும் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை கண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவுக்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறார் என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பயந்தளித்தார். சில நாள்களுக்கு இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டுக்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தன் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்த நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவரா, என் தந்தையின் கூலியாளர்களுக்கு தேவைக்கு மீதியான உணவிருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாளர்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தந்தையிடம் சென்றார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என எண்ணப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாங்கள் விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தவர் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களில் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நிலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கின்றார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போல் உமக்கு வேலை செய்து வருகிறேனே. உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த மகனும் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உம் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, மிகவும் பரிச்சயமான பழக்கமான ஒரு உவமை இன்றைக்கு மீண்டும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது.
ரெண்டு பிள்ளைகளை பற்றியும் நாங்கள் பார்த்தா ரெண்டு பிள்ளைகளையும் பற்றியும் தந்தையை பற்றி நாங்கள் பார்க்குற பொழுது இயல்பாக மனுஷத்தன்மையோடு நாங்கள் யோசித்து பார்த்தோம்டா மூத்த மகன் இளைய மகன் தந்தையோடு இல்லாமல் தனக்கு தேவையான சொத்தையெல்லாம் சேர்த்து கொண்டே செலவழிச்சிட்டு வந்திருக்கான். அவனை தந்தையை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு ஒரு பாட்டி வைக்கிறேன். ஆனால் மூத்த மகன் ஒரு இடம் போகையில் தன்னுடைய தந்தையோடு இருக்கிறான். தந்தைக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறான். அடிமை போல இருந்து வேலை செய்கிறான். அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு பாட்டி வைக்கிறது கொடுக்க இல்லை என்று பார்த்தா நீங்கள் யார் சரியான்னு சொல்லுவீங்க? தந்தை யாருக்கு சரியான செய்திருக்கிறாருன்னு சொல்லுவோம். இயல்பாக பார்த்தா பெரிய மகனுக்கு தகப்பன் செய்த பிள்ளை மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் எல்லாவற்றையும் விட்டு தாய் தந்தையிடம் மதிக்காமல் தாய் தந்தையிட சொல்லி கேட்காமல் எல்லாம் கழிஞ்சிட்டு வந்தவனுக்கு மரியாதை கொடுக்குறியல். வீட்டிலிருந்து தந்தைக்கு பயந்து தந்தையோடு வாழ்ந்த அவனுக்கு ஒரு அன்பு காட்டுவதற்குரிய செயல் ஒன்றையும் செய்யலை தந்தைன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஆக மனிதனுடைய பார்வையிலே சாதாரண மனிதத்தன்மையோடு பார்க்குற பொழுது தந்தை மூத்த மகனுக்கு செய்தது பிள்ளை மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களாக வாழுகின்ற எங்களுக்கு சாதாரண மனிதர்களை விட ஒரு படி மேலே சென்று வாழும்படி தான் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இறைவனுடைய சிந்தனைகளைப் போல அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு பெரும் அழைப்பாக இருக்கிறது. உங்கள் பகைவர்களை வருங்கள், உங்கள் எதிரிகளை விலத்தி நடவுங்கள் அல்லது எதிரிகளுக்கு விலத்தி கொள்ளுங்கள் என்றுதான் பழைய ஏற்பாட்டினுடைய செய்தியாக இருக்கும். ஆனால் ஜேசு சொல்லுகிறார், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லுவார். அப்போ சாதாரண மனுஷத்தன்மையோடு வாழுகின்றதை விட ஒருபடி உயர்ந்து நிற்க வேண்டியதான் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அழைப்பாக இருக்கும். ஒருபடி உயர்ந்து நின்று நாங்கள் யோசிக்கிற பொழுது தந்தை எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்கின்றார். சாதாரணமாக நாங்கள் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு ஒருவன் தூரப்போ எல்லாவற்றையும் அழித்து போட்டு வரையில் இயல்பாக கோபம் வருவது வளமை. அவனை பேசி அவனுக்கு திட்டி அவனை பழி வாங்கணும், அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது என்ற பிரயத்தில் கூட இவன் முழிக்கக்கூடாதுன்னெல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற வளமை இருக்கின்றோம் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த சாதாரணமான மனிதர்களாக நாங்கள் வாழ முடியாது என்பதுதான் இயேசுவினுடைய ஒரு அழைப்பாக இருக்குது. நாங்கள் சாதாரண மனிதர்களாக இல்லாமல் ஆண்டவராலே அன்பு செய்யப்படுகின்ற ஒரு உயர்ந்த மனிதர்களாக இறைவனுடைய சன்னிதானத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அழைப்பாக இருக்கிறது. நாங்கள் சாதாரண மனிதர்களாக வாழுகின்ற பொழுது இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்க முடியாது என்பதும் இன்னும் ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், மூத்த மகனை பார்க்குறோம், அவன் தந்தையோடு தான் வாழ்ந்தான். ஆனால் அவனுக்கு அந்த உண்மையான நேசம் அவரோடு இருக்கவில்லை. ஏன்னு சொன்னால், அவன் சொல்கிறார், ஒரு அடிமை மாதிரி நான் இருந்து வேலை செய்தேன்னு சொன்னால், அடிமைக்கும் முதலாளிக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க முடியாது. அடிமைன்னு சொன்னால் எந்த விதமான சுதந்திரம் இல்லாமல் எந்த விதமான அன்பும் இல்லாமல் ஒரு மிருகம் மாதிரி வேலை செய்கிறது தான் அடிமைத்தனம். ஆகவே அந்த மூத்த மகனுடைய மனதில் இருந்த ஒரு அடிமைத்தனமான உணர்வு, அன்பான ஒரு உணர்வு இல்லை, ஒரு நேசமான உணர்வு இல்லை, ஒரு பாசமான உணர்வு இல்லை. ஆகவே அடிமை மாதிரியாக நாங்கள் ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், கத்தோலிக்கர்களாக வாழ்கிறோம், 10 கட்டளையை கடைப்பிடிக்கணும், திருச்சபையின் கட்டளைகளை கடைப்பிடிக்கணும், நாங்கள் படுற பாடுன்னு நாங்கள் புறவுறுத்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு சொன்னால் அது பிரயோசனம் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஞானஸ்நானத்தாலே நாங்கள் பெற்றிருக்கின்ற அழைப்பு என்பது சாதாரண மனிதர்களாக புறவினத்தார்களைப் போல நீங்கள் வாழ முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை முறையை விட உங்களுடைய வாழ்க்கை முறை மேலானதாக இருக்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எனக்குரியவர்கள் அல்ல என்று இயேசு சொல்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, இந்த உலகத்தின் பார்வையிலே நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக வாழுகின்றோம் என்று சொன்னால் சாதாரண மனுஷ வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த நிலையிலே உயர்ந்த மனப்பக்குவத்தோடு வாழ வேண்டும் என்ற அழைப்பை பெற்றிருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் அதை வாழுவதற்கு இறைவனுடைய அருளையும் துணையையும் மன்றாடிக்கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளுக்காக மன்றாடுவோம். திரு அவைக்காக உம்மிடம் வருகின்றோம். திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள்,
துறவிகள் மற்றும் பொதுநிலை விசுவாசிகள் அனைவரும் என்றும் இறையரசு பணிக்காக உழைத்திட நீர்தாமே அவர்களை வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தந்தையே, ஊதாரி மகன் தந்தையின் உறவிலிருந்து பிரிந்து சென்று தன் இஷ்டப்படி பாவ வாழ்வை வாழ்ந்து அறிவு தெளிந்தவனாக மீண்டும் தந்தையிடம் சரணடைந்து தந்தையின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்றது போல இத்தவக்காலத்தில் பயந்து கொண்டிருக்கும் நாம் இப்பாவ வாழ்வில் இருந்து எழுந்தவர்களாக மீண்டும் இறை தந்தையிடம் நெருங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க தகப்பனே, இன்று பாலைதீவில் புனித அந்தோணியாரின் திருவிழாவாகும். அவரின் பதிக்கு செல்ல முடியாமல் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்தோணியாரின் பரிந்துரை நிறைவாக கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் செபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். என்பதன் ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைத்து உமக்கு நன்றி கூறி மன்றாடுகின்றவர்களை நிறைவாக ஆசிர்வதியும். அவருடைய வாழ்வுக்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக கொடுத்து உம்முடைய அருளினாலே அவர்களை இறப்பும். பல்வேறு விதமான நன்மைகளை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடும். எனும் அன்பான ஆண்டவரே, பல்வேறு தேவைகளோடு வேண்டுதல் புரிகின்றவர்கள், குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களுக்காகவும் வெளிநாட்டிலே வாழுகின்ற பொழுதே தேவையான வீசா அனுமதி கிடைக்க வேண்டும் என்றும் சபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் கனிவோடு கண்ணோக்கி அவர்களுடைய தேவைகளை உம்முடைய சித்தப்படியை நிறைவேற்றும். இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இறந்தவர்களுக்கு நிலை வாழ்வளித்தரலும். இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தபொழுது செய்த பாவங்கள் எல்லாவற்றை நீர் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு உம்முடைய வான்வீட்டிலே இடம் கொடும். இறக்கின்றவருடைய பிரிவினாலே துயருகின்ற ஒவ்வொருவரையும் இறைவானீர் நிறைவாக ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்தரலும். என்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே யாத்திரை செய்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். யாத்திரைக்குரிய மனநிலையோடு அவர்கள் இந்த நாட்களை செலவழிக்கவும். இந்த நாட்களிலே நல்ல பயணங்களை மேற்கொண்டு எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான உறவை உருவாக்குகின்ற யாத்திரைகளாக இவைகளை மாற்ற வேண்டும் என்று மாற்றி அவர்களுக்கு நீ துணை செய்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை காணிக்கையா தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையா தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே. என்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள். தந்தாய் ஏற்றுக்கொள், யாவும் உந்தன் கருணையின் கோடைகள். தந்தாய் ஏற்றுக்கொள், தந்தாய் ஏற்றுக்கொள். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்கள் வழியாக மீட்பின் பயணங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகிறோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்கள் தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான இந்த காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவைகளில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் அழிவுலையிலுமாக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் உள்ளையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே, இதை
தரிசனம் தேடும் மனந்தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்பும் வாழும் என்னிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உம்மை பாடாத நாளில்லையே உம்மை தேடாமல் வாழ்வில்லையே உம்மை பாடாத நாளில்லையே உம்மை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனந்தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் அன்புக்காக ஏங்கும் எந்த நாசை ஓய்ந்திடும் அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும் நினைவிலாடும் நிழல்கள் யாவும் நிழல்களாகிடும் நீங்கிடாமல் இறைவன் நேசம் நிதமும் தொடர்ந்திடும் ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உம்மை பாடாத நாளில்லையே உம்மை தேடாமல் வாழ்வில்லையே உம்மை பாடாத நாளில்லையே உம்மை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனந்தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்பும் வாழும் என்னிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உம்மை பாடாத நாளில்லையே உம்மை தேடாமல் வாழ்வில்லையே உம்மை பாடாத நாளில்லையே உம்மை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனந்தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் இதை பாடாத நாளில்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே இதை பாடாத நாளில்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் இறைவா இறைவா என் இதயம் இணைவாய் ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில்
நேரு வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மேல் மீண்டலச் செய்வதாக. தீமை சக்திகள் வெல்லப்பட்டு உமது ஆட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக உம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோம். மகனே, நீ மகிழ்ந்து இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருளடையாளத்தில் ஆற்றலுடன் பங்கேற்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுவோரின் மன்றாட்டுகளுக்கு நீர் இரக்கமுடன் செவி சாய்ப்பீராக. கேட்பவர்களுக்கு அவர்கள் விரும்புவதை தந்தருளும். அதனால் அவர்களும் அது உமக்கு விருப்பமானதையே கேட்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிப்பீடமுமாய் அலங்கரித்தாய், ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தானுனையே பெறமன், பாவ நிழலே அணுகா. தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தளமென கொண்டா, ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.